ஹலோ எவ்ரிவன், ஐம் அன்னபூர்ணி. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ கைண்ட்லி டூ வாட்ச் டில் த எண்ட். ஃபர்ஸ்ட்லி இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எனக்கு பர்சனலி பீப்புள் கிட்ட பேசி அவங்களோட ஸ்டோரிஸ் இல்லைன்னா அவங்க பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ பிலீவ் தட் எவ்ரிபடி இன் திஸ் யூனிவர்ஸ் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் த யூனிக் லென்ஸ் த்ரூ விச் தே சி லைஃப். டெய்லி நம்ம லைஃப்ல அத்தனை பேரை பார்க்குறோம், நமக்கும் அத்தனை பேரை தெரியும். பட் அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம உட்காந்து டீப்பா பேசியிருப்போமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. மேபி நமக்கு க்ளோஸான இருக்க பீப்புள் கிட்ட நம்ம அப்படி பேசியிருக்கலாம், பட் எல்லார்கிட்டையும் கண்டிப்பா இருக்காது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்கு தெரிஞ்ச பீப்புள் கிட்டலாம் உட்காந்து பேசி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சு அதை அப்படியே ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் இப்போ பேசி அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது அது கண்டிப்பா வெளியே ஒரு 10 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் தி சீரீஸ். ஐ டோன்ட் நோ ஹவ் இட் கோஸ், பட் லெட் மீ ஜஸ்ட் ட்ரை. நம்ம சீரீஸோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் இஸ் வித் முகமது சல்மான். ஹீஸ் அ தேர்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அண்ட் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எனக்கு தெரிஞ்ச வர சல்மான் எப்படிப்பட்ட பர்சன்னா, லைஃப்ல என்ன நடந்தாலும் அதுல இருந்து ஆச்சும் லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குற பர்சன். அண்ட் ஈவன் இஃப் சம்திங் didn't go as he planned, he ideally find ways to learn and grow from it. So I thought there couldn't be a better way to begin than by having a conversation with someone whose perspective I genuinely admire. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது நமக்கு ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். What does success mean to you? Success என்ன சொல்லலாம்? Okay, அதான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். See, I'm a person that values freedom so much. Okay, success for me means that I want to be free in a sense. Like, even going to work, being in work means you need to work from 9 to 5. You are still under someone else's schedule. Okay, success for me is I need to be able to say and do what I want to do at that particular moment. Like, யாரும் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் ஐ வாண்ட் டு லிவ் லைஃப் ஆன் மை ஓன் டர்ம்ஸ். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஐ நீட் டு பி ஏபிள் டு கோ தேர் வித் மை ஓன் ரீசோர்சஸ். ஐ வாண்ட் டு மெயின்டைன் மை ஓன் லைஃப் ஸ்டைல். அப்படிங்கிற போதுட்டு தீஸ் ஆர் ஆல் வாட் சக்சஸ் என்டைல்ஸ். லைக் என்ன சொல்றது, கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாம ஐ வாண்ட் டு பி வாட் ஐ ஆம், வாட் ஐ வாண்ட் டு பி. Sort of figure it out. Okay, இந்த டெஃபினிஷன் வந்துட்டு மாறி இருக்கா உனக்கு? லைக் முன்னாடி கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி வேற மாதிரி இருந்து இப்போ இருக்க ஸ்டேட்ல வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஓகேவா, how do I put this? Well, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து ஐ வாண்டட் டு பிகம் an astrophysicist. ஓகேவா, because I was fascinated with planets, space, whatever, blah blah blah. ஓகேவா, அண்ட் நான் வந்து இது போயிட்டு வீட்டில் சொன்னேன், எனக்கு வந்து ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஆகணும். லைக் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் நீ என்ன பண்ண போற, ஆக்சுவலி உனக்கு எங்க வேலை கிடைக்கும், யாரு வேலை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதான் இல்ல, எனக்கு வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஓகேவா, அவங்க நான் ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னேன்னா, நான் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் பிளானட்ஸ், ஐ வாண்ட் டு லேர்ன் அபௌட் சொன்னேன். அவங்களுக்கு அது கரெக்டா போய் ரீச் ஆகுது. ஓகேவா, அண்ட் ஒரு 10th வரைக்கும் ஐ ஸ்டிக் வித் இட். 10th வரைக்கும் ஐ ஸ்டிக் வித் இட். அண்ட் தென் நான் போயிட்டு கேட்டோம்னா அவங்க சொல்லிட்டாங்க, 10th உன் பிசிக்ஸ் மார்க் எவ்வளோ, பிசிக்ஸ் உனக்கு மார்க் வாங்கவே தெரியல, நீ ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரியா, ஸோ வந்துட்டு நான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அப்புறமா அகைன் ஸ்டாண்டர்ட் ரவுட். ஓகேவா, இப்போ இந்தியன் பேரண்ட்ஸ்னா வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட் தட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் பயாலஜியில் நான் வந்து டாப்பராக இருந்தேன். அதனால எங்கள் வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க மெடிசன் சூட் ஆகும் அப்படின்னு. அதான் ஐ காட் புஷ்ட் இன்டு மெடிசன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஸ்பேஸ் இருக்குல்ல, அப்போ வந்து என்ன சொல்றது, my ambition, my goal, success was to basically be be a great astrophysicist. I want to be able to work on world's biggest mysteries. அந்த மாதிரி ஒரு delusional ஒரு thinkingல இருந்தேன். சரியா, and then afterwards that was stopped. So and then I wanted to reroute what success meant to me. And afterwards medicine came in. சரி, okay, medicineல வந்துட்டு it took time for me to ingrain myself in medicine. Like, first of all, it's not my organic dream. Okay, it was something my parents put into me. Okay, but still it's not that I don't have an interest in it. I had an interest in it, but still it wasn't organic. So it took some time adjusting myself into that particular field. And அப்படி நான் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, at that time success for me was to basically help people, cure people. நான் அப்ப அந்த இது
இந்த 1 ரூபா டாக்டர் 100 ரூபா டாக்டர் எல்லாம் சொல்லுவாங்க இல்ல, அது மாதிரி பெரிய டாக்டராகி நம்ம வந்து மக்களுக்கு சேவ் பண்ணுவோம், கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப delusion. ஒருத்தன் என்ன மாதிரியே லூசா இருந்திருக்கானு. அதான் ரொம்ப delusion. இதெல்லாம் நானும் பண்ணேன் ஸ்கூல் டைம்ல. ரொம்ப டெலிஷன் நானும். அது வந்து எடுத்தோடனே ஒரே நைட்ல அம்பானி ஏறலாம். see I mean it's not delusion. I don't think so. இல்ல லைக் அது வந்துட்டு அது டெலியூஷன் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்துட்டு நம்ம தான் வந்து உலகத்தை காப்பாத்த பிறந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு நம்ம வந்துட்டு நார்மல் பீப்புள் இல்ல. அதான் இல்ல அது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? see the way I like to think about is that அந்த ஏஜ்ல வந்து you are not exposed to the realities of world. உனக்கு வந்து இந்த constraints எல்லாம் இருக்கு, you have responsibilities. அந்த constraints எல்லாம் உனக்கு இல்ல. so you are allowed to dream big, you are allowed to like think of yourself as this big, the chosen one னு சொல்வாங்கல்ல, அது மாதிரி you had the ability to dream big and imagine yourself to reach big heights. but then afterwards reality strikes and then okay நம்மளுக்குன்னு இந்த இது இருக்கு, இந்த பவுண்டரிஸ் இருக்கு, we need to act within these boundaries அப்படின்னு சொல்லிட்டு I don't know if it is actually meant to be that way. Okay, but the more you go towards it, society pushes that thought into you, so slowly you reduce your ambition levels, kind of, you know what I'm saying? yeah, because நான் சொன்னேன்ல அந்த டாக்டர் ஃபேஸ், அப்போ வந்து நான் நீட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா? நீட்டு வந்துட்டு அது சொதப்பிடுச்சு. ஓகேவா? நீட்டு சொதப்பினோடனே வந்துட்டு எனக்கு வேற வழி இல்லாம ஐ தாட் டு டேக் another drop. கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு இல்ல சரியா வராது, பெரிய ரேட் ரேஸ் அதெல்லாம் ஓட முடியல, சீரியஸா முடியல, செத்துட்டேன். சரி, அதனால நான் வந்துட்டு ஐ சோஸ் இன்ஜினியரிங் ஆஸ் யூஷுவல். இட்ஸ் ஐதர் மெடிசன் ஆர் இன்ஜினியரிங். ஸோ மெடிசன் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ், ஸோ ஐ சோஸ் இன்ஜினியரிங். ஓகேவா? And now success for me is freedom, basically, because first of all வந்துட்டு I wanted to discover something big, I want to solve a problem. Second of all I need to help people. Third of all வந்துட்டு I need to take care of myself அப்படின்னு இருந்துச்சு. Probably see அது எதுனாலனா I feel like first வந்துட்டு நான் எடுத்து வந்து என்னோட சாய்ஸ். ஓகேவா? and I couldn't do it, and then my parents pushed me into something, I couldn't do that as well. So it was my inability to do things that made me crave for something that I need to be able to do myself, and that's where freedom ties up அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவ்வளவு விஷயமும் எனக்கு உங்க கூட பேசும்போது தெரிஞ்சு. இது வந்து அவ்வளவு யோசிச்சது. எனக்கு வந்து சக்சஸ் என்னன்னா, ஒரு 12th வரை வந்துட்டு எங்க ஃபேமிலி வந்துட்டு மிடில் கிளாஸ் தான். சரியா? அம்மா அப்பா 2 பேரும் நான் நிலவு தெரிஞ்சதுல இருந்தே ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, வீட்டுல இருந்ததே இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. 2 பேரும் ஒர்க்கிங் பீப்புள். ஸோ வந்துட்டு எனக்கு என்னன்னா, அதான் அந்த எல்லாம் இருக்கும்ல, அந்த மிடில் கிளாஸ்னா மந்த்லி இஎம்ஐ கட்டுறது எல்லாமே இருக்கும். எனக்கு என்ன தோணும்னா, நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கணும், லைக் பெரிய லக்ஸரியா வாழணும், அது இதுன்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு 12th வரை. ஸோ அதுதான் எனக்கு சக்சஸ், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்துட்டு நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, நம்ம அந்த ஒரு ஸ்டேட் அடையிறதுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. செத்து போனாலும் பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டேட்ல இரு. பட் இப்போ வந்து சக்சஸ் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. 3 விஷயம் தான்: நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, அப்புறம் வந்துட்டு இருக்க இடம். இன்னும் வந்துட்டு இப்ப ஏதாவது வாங்கணும்னா அதுக்கேத்த காசு இருந்தா போதும். எனக்கு அது நிறைய அடி வாங்கி ரியாலிட்டி ஸ்லாப் நிறைய வச்சுக்கோ. இல்ல அது வந்துட்டு அவ்வளவுதான், அதுவே போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. தலைவலி சரி இதுக்கு போதும், ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கினா போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அடுத்த क्वेश्चन. அடுத்து வந்துட்டு, what is a moment in your life that changed the way you see the world? Up until I think 9th, I think so. 9th வந்து பாத்தீங்கன்னா I was a very reserved kid. I mean, I still am a reserved kid. Okay, it's not that. யாரும் நம்ப மாட்டாங்க, பட் ஓகே, fine, whatever. Anyways, I was a very introverted person that என்ன சொல்றது,
that will not be able to speak his mind in groups னு வச்சுக்கோங்க. up until 9th. ஓகேவா, 9th வரைக்கும் பார்த்தீங்கன்னா I was a very silent kid who would like to just go with the flow of things, how they are. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா see I always stick with those not so popular kids னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன ஃப்ரெண்ட் குரூப் தான் இருக்கும், and I used to be in there. சரியா, அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். His name is Nasser. And this person is a very weird person. Okay? No offense. If he is seeing this, no offense. Okay? Eventually, he'll be able to see this person. Anyways, but up on the patina, he used to be like really weird in a good way. But then because he was weird, people used to single him out. So yeah, அவன் வந்து கலாய்க்கிறது, அவன் வந்து இப்படி, அவன் வந்து அப்படி ஷேம் பண்றது, so on and so forth. And this person used to consider me as his very good friend. A proper friend. We used to talk with each other a lot. நான் 9th தான் நான் பார்த்தேன், but we used to gel together very well. ஒரு இதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, லைப்ரரி பீரியட் நாங்க உட்காந்துருந்தோம், and these bunch of cool kids as they call them, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா என் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. சரியா, லைக் நான் இங்க உட்காந்துருக்கேன், என் ஃப்ரெண்ட் இங்க உட்காந்துருக்கேன், and those gang was sitting next to me. And அவங்க வந்துட்டு என் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்ட கலாய்க்கிறாங்க. ஸோ லைக் அவனை பாடுறான், இப்படி இருக்கான், அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப வந்து என்னன்னா, சரி பரவாயில்ல, இவங்களே வந்து நம்ம கிட்ட பேசுறாங்களே, நம்ம வந்துட்டு அப்படியே வந்து தலையாட்டு போயிடுவோம். நானும் சும்மா நான் ஒன்றும் சொல்லல. ஓகேவா, நான் சும்மா சிரிச்சுட்டு இருந்தேன். That guy was extremely hurt, like super hurt ஆயிட்டான். ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு நான் எதுவும் பெருசா நினைக்கல அதை பத்தி. நான் சும்மா சிரிச்சுட்டு தலையாட்டு விட்டேன். அப்புறமா கிளாஸுக்கு போனேன். தலைவன் எங்க சொன்னான், அவன் பேசவே இல்லை. நான் கேட்டேன், என்னடா ஆச்சு, என்ன பேசாம இருக்க? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்ல, கண்ணை கூட பாக்கல. சரியா, அவன் தனியா போய் உட்காந்துட்டான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா பார்த்தேன், நீ வந்து ஆனா அவன் கூட சேர்ந்து நீ ஷேர் பண்ணிட்ட. நான் ஒண்ணுமே பேசலையே ப்ரோ, நீ எதுக்கு தலையாட்ட, நீ எதுக்கு சிரிச்ச, அப்ப நீ அவனுக்கு அக்ரி பண்ணிருக்க. as a குட் ஃப்ரெண்ட்னா நீ எனக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணிருக்கணும், எனக்காக பேசிருக்கணும், அப்படி இல்ல சொல்லிருக்கணும். பட் நீ ஒண்ணுமே பேசல, நீ வாட்டுக்கு தலையாட்டு விட்டுட்ட, நீ என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்டான். லைக் ஓகே, probably that made sense. Okay, and that guy basically made a lot of changes in me. First வந்து பாத்தீங்கன்னா, I used to be very self-centered, very narcissistic, very என்ன சொல்றது, something was going on. And then that guy used to teach me a lot what it meant to be someone you are comfortable with, even if it goes against what people think. I'm saying, like நான் சொல்றேன்ல, that guy is very weird. Okay, but he never let that thing single him out. எப்பயுமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பான், எப்பயுமே வந்து ரொம்ப ஜாலியா இருப்பான். அண்ட் 2 years ஆச்சு. 2 years ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா, I came to know that his mother passed away. And now his mother actually had cystic fibrosis. It's a slowly progressing disease, and eventually it results in the death of the patient. So 2 years வந்து அவங்க அம்மாக்கு இந்த டிசீஸ் இருக்கு. He knows that she is going to pass away, yet he was like all smiling, yet he was all sunshine. He was very positive person. அவங்க அம்மா வந்து இறந்தப்ப கூட வந்துட்டு he was sort of unfazed by it னு வச்சுக்கோங்க. ஸோ என்னதான் வந்து நம்ம சொன்னாலும் அவ்வளோ ஸ்கூல்ல வந்து ஷேமிங், சிங்கிளிங் அவுட், அண்ட் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அண்ட் இவ்வளோ பிரச்சனை நடுவில் வந்துட்டு he was himself. He never let anything affect who he is. In fact, he changed me, rather than the other way. I got inspired by him about what it means to stand for your values, what it means to speak out for people you respect, what it means to be a good friend, a good person at the end of the day. Seriously, such a gem of a person. In fact, he taught me to like think critically. Okay, in a sense, என்ன சொல்றது? If your younger self met you today, what do you think would surprise them the most? Okay, interesting. Probably, how much I have changed in the way, like in my thoughts about philosophically, morally, religiously, whatever. Okay.
இந்த சொல்றேன்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XYZ பீப்புள் பண்ணக்கூடாது அப்படின்னா ஐ டோன்ட் கொஸ்டின் them, okay, why should I not do that? And then after finishing my school days, because of that Nasser guy, I had a big existential crisis. Okay. How come this person is so different? Why come this person is so different? Because it's easier to just, go with the crowd, say, I do what people say you to do, tell you to do. And அதனால வந்து நான் யோசிக்கிட்டே இருந்தேன், ஒரு வருஷமா சாலிடா எனக்கு சரியான எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ். நம்ம பண்றதுலாம் கரெக்ட் தானா? What does it mean to be, என்ன சொல்றது, what religion entitles, why do people do the things they do, what does it mean to be moral? அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். நான் ஒரு மென்டல் சரியா, ஒரு சைக்கோ. இல்ல நீலாம் யோசிச்ச, நான்லாம் போயிட்டு சைக்காலஜி பேப்பர்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் படிக்கிறேன், நானும் படிச்சேன். இப்பயும் நான் வந்துட்டு ஏதாவது ஊஸ்தலமா யோசிச்சேன்னா இது வந்துட்டு நம்ம மட்டும் தான் அப்படி இருக்கோமா, இல்லைன்னா இதுக்கு எதுவும் தியரி இருக்கான்னு படிக்கிறாரு. நானு படிச்சு அத பிலாசபைஸ் பண்ணி நான் சீரியஸா ரொம்ப யோசிப்பேன். சரியா, எனக்கு நான் அவ்வளோ யோசிச்சு என்ன சொல்றது, ரொம்ப என்ன ஒரு 3 நாள் 4 நாளா தூக்கம் இல்லாம தண்ணி இல்லாம கலந்துருக்கேன். சரியா, எனக்கு ஒரு மாதிரி லைஃப் மேல ஹோப்ஸை விட்டு போச்சு. சரியா, இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்கேன். இதெல்லாம் எப்போ? அதெல்லாம் வந்துட்டு அதான் நான் சொல்றேன், ஸ்கூல் டைம்ல அரௌண்ட் 11th 12th அப்புறம் 12th முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ 2-3 இயர்ஸா அப்படியே ஒரு மாதிரி மண்டையை போட்டு குழப்பிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இட் காட் so much time to stabilize. ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிலாசபிக்கலா வரும், எல்லாம் மாரலி வரும். What does it mean to be good? Why do you need to do good things? Okay, these are fundamental questions. Okay, come on. நான் ஏன் சிரிக்கிறேன்னா நானும் இதெல்லாம் பண்ணிருக்கேன். நான் சரி நம்ம தனி இது யாரா நம்மள மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான்னு சிரிச்சிருக்கேன். சரியா, அதனால after finishing my school days, I used to search for reasons why I need to be XYZ. And during that course of searching for meaning in your life, I learned a lot of perspectives. And so if my younger self saw me today, he probably like paravalla nare thendirukku. Not that I'm saying I have finally gotten everything I wanted, but from where I started to where I have come at this point, I feel like the perspective development, the way you look at life, that include a lot, staggeringly lot, 360-degree opposite of knowledge. Like literally I'm 360-degree opposite to what I was in my childhood. Like அது பாசிட்டிவா மாறி இருக்கா இல்ல? Oh, definitely positive. Okay. I love who I am right now, and I wouldn't go back to my previous self. Yeah. Does a meaningful life look like to you? ஒரு meaningful life na எப்படி இருக்கும் உனக்கு? Meaningful life, நல்ல question. Meaningful life. Meaningful life na generic answer. It may be a depressing viewpoint to somebody, to someone else. But I feel like inherently life has no proper meaning. Inherently, there is no grand purpose for it to fill in this world. It's a very cynical kind of view, but I believe at the end of the day, if you think about what is my meaning in this life, or what I need to be doing to live my life meaningfully, I feel like you would spend much of your life just thinking about it. You know what I'm saying? So I feel like to live is to experience life itself. அப்படிங்கிற போதுட்டு ஒரு கோட் படிச்சேன். ஓகேவா, you can't understand life by looking forward, and you can only understand it by looking backwards. So at this point, a good life for me is to be able to experience life in all its glory and grotesque. Okay, and once I've done that, once I've hit my, let's say, 60s, 70s, at the end of my life, I want to be able to look back at how much I have come across, how much I have changed as a person, what I have learned, what I have not, what I have experienced, and what doesn't work. I feel like a rich and full life is a meaningful life in and of itself.
if that makes sense. அதனால தான் வந்து I maintain a journal, okay. I maintain a diary. I used to like write whatever happens to me every day. So at the end of the day, I will like record whatever happened to me, and then that will be it. So that books, those will be the meaning of my life. Okay, as I wrap up this conversation, நான் முன்னாடி சொன்ன மாதிரி he never misses an opportunity to learn from things that are happening in his life. அண்ட் சல்மானோட டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ்மே ரொம்ப மெச்சூராக இருந்துச்சு. அண்ட் நான் நினச்சதை விட எனக்கு ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ அட் சம் பாயிண்ட் இன் லைஃப் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் இந்த சீரீஸில் அடுத்தடுத்து வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.